தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 21வது ஞாயிறு இறைவார்த்தை பகிர்வுக்கு என் அன்பு சொந்தங்களே, உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வார்த்தையான இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் ஆசீர்வதிக்க உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். நம் இயக்கம் ஊனியல்பை சார்ந்ததா, ஆவியின் அபிஷேகத்தை சார்ந்ததா? இயேசுவில் என் அன்பார்ந்த சொந்தங்களே, அதிக மகிழ்ச்சியோடு இருக்கின்ற பொழுது எந்த வாக்குறுதியும் கொடுக்காதே, அதிக கோபத்தில் குழப்பத்தில் இருக்கின்ற பொழுது எந்த முடிவும் எடுக்காதே என்று சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். இந்த இரண்டு நிலைகளும், அதிக சந்தோஷமும் அதிக கோபம் குழப்பமும் நம் வாழ்வின் நம் மனக்கண்களை அடைத்து விடுகின்றது. நாம் எதை செய்கின்றோம் என்பதை அறியாமல் செய்ய நம்மை தூண்டி விடுகின்றது. அதன் விளைவாக பெரும் துன்பத்தையும் தீமைகளையுமே நாமும் நமக்கும் பிறருக்கும் ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்து விடுகின்றன. விவிலியத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது ஏரோது அதிக மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது வாக்குறுதி கொடுக்கின்றான். எதை கேட்டாலும் என் அரசில் பாதியை கேட்டால் உனக்கு தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்தான். எனவே அந்த வாக்குறுதி திருமுழுக்கு யோவானின் தலையை வெட்டும் அளவிற்கு கொண்டு போய் விட்டது. அதிக கோபத்திலே குழப்பத்திலே இருந்த காயின் முடிவெடுத்தான். தன்னுடைய சகோதரன் ஆபேலை கொலை செய்து சாபத்தை தன்மேல் வருவித்து கொண்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அதிக கோபத்திலோ குழப்பத்திலோ இருக்கின்ற பொழுது நாம் எடுக்கின்ற முடிவுகள் எத்தனை குடும்பங்களிலே பெரும் பிரச்சனையாக மாறி போயிருக்கின்றன. எத்தனையோ நேரங்களிலே பிரிவினைகளையும் உயிர் சேதங்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றன. குடும்பத்திலே கணவன் மனைவியிடையே, பிள்ளைகள் பெற்றோரிடையே எத்தனையோ போராட்டங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன. காரணம், அதிக கோபத்திலே அதிக குழப்பத்திலே நாம் எடுக்கின்ற முடிவுகள். உனக்கும் எனக்கும் ஒன்றுமில்லை என்று சொல்லி உறவுகளை முறித்து கொள்கின்ற எத்தனை சூழ்நிலைகளிலே நாம் வாழ்ந்திருக்கின்றோம். அதற்பின் மனம் வருந்தி, அன்று நான் அதிக கோபத்திலே எடுத்த முடிவு, என் மனைவியை இழந்தேன், என் கணவனை இழந்தேன், என் பிள்ளைகளை இழந்தேன், என்னுடைய வாழ்வை இழந்தேன் என்று சொல்லி எத்தனை பேர் புலம்பிக் கொண்டிருப்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். நாமும் புலம்பிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். அன்பு சகோதரமே, இன்று அந்த நிலைகளை சிந்தித்து பார்க்க திரும்பி வர இறை வார்த்தையின் வழியாக இறைவன் அழைப்பு விடுக்கின்றார். நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு, என் சதையை உண்மையான உணவு, என் இரத்தமே உண்மையான பானம், என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்ப என்னோடு இணைந்திருப்பான், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்று சொல்லி வாழ்வுதரும் உணவாய் நம்மை தேடி வந்த இயேசு தன்னை வெளிப்படுத்துகின்றார். இந்த செயலானது இருவேறுபட்ட எதிர்வினைகளை சிலர்கள் மத்தியிலே ஏற்படுத்துகின்றது. அவர்களுடைய இயக்கம் எதை அடிப்படையாக கொண்டது என்பதையும் வெளிப்படுத்தி காட்டுகின்றது. இன்றைய நற்செய்தியிலே சொல்கின்றார், மனிதர்கள் இருவேறு நிலைகளில் இயக்கப்படுகின்றார்கள். ஒன்று, தூய ஆவியால் இயக்கப்படுகின்ற மனிதர்கள், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட மனிதர்கள், ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு தன் வாழ்வின் நிலைகளை தெரிந்தெடுத்த மனிதர்களை பற்றியும், இரண்டாவதாக ஊனியல்பின் செயல்பாடுகளுக்கு அடிமையாகி ஊனியல்பை இச்சைக்குரிய காரியங்களால் இயக்கப்படுகின்ற மனிதர்கள். ஆவியால் இயக்கப்படுகின்ற மனிதர்கள் ஆண்டவரை நம்பி அறிந்து கொள்வதும், ஊனியல்பின் செயல்பாடுகளால் இயக்கப்படுகின்ற மனிதர்கள் ஆண்டவரை எதிர்ப்பதும் முணுமுணுப்பதும் அவரை விட்டு பிரிவதுமாக அந்த இரண்டு எதிர்வினைகளை இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லி காட்டுகின்றது. நாம் எதால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம்? உணர்ச்சி வசப்பட்டு நாம் முடிவுகளை எடுத்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது உணர்வு பூர்வமாக நம் வாழ்வின் நிலைகளை அறிந்து அதற்கேற்றார் போல் நம் வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கின்றோமா? சிந்திப்போம். ஏனெனில் நம் ஒவ்வொருவரிலும் இந்த இரண்டு இயல்புகளும் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டுதான் இருக்கின்றன. நாம் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அது நம்மிலே நிலைத்திருக்க நம்மை ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். தான் சொல்வார்கள் அல்லவா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இரண்டு ஓநாய்கள் இருக்கின்றன. மனிதன் எந்த ஓநாய்க்கு அதிக தீனியிடுகின்றானோ, ஆக்ரோசமாக
எல்லா விதமான ஐம்புலன்களினுடைய இச்சைகளுக்கு அடிமையாக இருக்கின்ற ஒரு ஓநாய், இன்னொன்று அமைதியான ஆவிக்குரிய மனப்பான்மையில அரவணைத்து செல்கின்ற ஓநாய். இதில் எதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து தீனியிடுகின்றோமோ அதுவே வளர ஆரம்பிக்கின்றது. அது வளர்கின்ற பொழுது அது நம்மை ஆட்கொள்ள ஆரம்பித்து விடுகின்றது, நம்மை அடிமைப்படுத்த ஆரம்பித்து விடுகின்றது. கலாத்தியர் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது சொல்லப்பட்டிருக்கின்றது, இந்த 2 இயல்புகளும், ஆவிக்குரிய மனநிலையும் ஊனியல்புடைய செயல்பாடுகளும் ஒன்றுக்கு ஒன்று முரணானது, ஒன்றுக்கு ஒன்று எதிரானது, இரண்டும் கைகோர்த்து செல்லாது என்று சொல்லுவார். எப்படியே சொல்வார் அல்லவா, ஒருவர் 2 தலைவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது, ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பு என்று சொல்வது. அதே போல நாமும் நம் வாழ்விலே நம்முடைய ஐம்புலன்களுக்கும், நம்முடைய உடல் சார்ந்த ஆசைகளுக்கும், நம்முடைய உடல் சார்ந்த இன்பங்களுக்கும், ஊனியல்பின் செயல்பாடுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ ஆரம்பித்தோம் எனில் நம் வாழ்வில் அதுவே பிரதிபலிக்கும். அதைத்தான் கலாத்தியர் புத்தகத்திலே பவுல் சொல்லுகின்ற பொழுது, ஊனியல்பின் செயல்பாடுகளின் விளைவாக வருவது சாவு, அதாவது பிரிவு. ஆண்டவனையும் அயலாரையும் உறவிலும் பிரிவை ஏற்படுத்தி அந்த உறவிலே மடிந்து போகின்ற நிலை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த ஊனியல்பின் செயல்பாடுகளாக பவுல் சொல்லுகின்ற பொழுது நம்மை ஆட்டி படைக்கும் குணம் இதில் ஏதாவது ஒன்று இருக்கின்ற சொல்லி சிந்தித்து பார்ப்போம். அதாவது காமவெறி, கெட்ட நடத்தை, பரத்தமை, பில்லிசூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம், இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஐம்புலன்களுக்கு நாம் தீனியிட்டு அதை வளர்க்கின்ற சூழ்நிலை. அப்போ நான் உணவின் மீதும் அல்லது என் உணர்ச்சியின் மீதும் நான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வாழ அதற்கு முடிவெடுத்தேன் என்றால் நிச்சயமாக அது என் வாழ்விலே சாபத்தையும் என் வாழ்வின் முடிவுகளை எதிர்மறையாக கொண்டு போய்விடும். எப்படி இன்றைய நற்செய்தியிலே இயேசு எதிர்த்த மனிதர்கள் எடுத்த முடிவை போல அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு தன்னுடைய ஐம்புலன்களுக்கு அது அப்பாற்பட்டது, அந்த ஐம்புலன்களுக்கு தீனி போடாது என்று முடிவு வருகின்ற பொழுது என்ன செய்கிறார்கள்? முணுமுணுக்கின்றார்கள், அவரை விட்டு பிரிகிறார்கள், மீண்டும் அவரோடு சேரவில்லை, அவரை நம்புவதற்கு அது தடையாக அமைந்து விடுகின்றது. இயேசுவின் அருளையும் ஆசிரியம் அவர் இழந்தவர்களாக இருக்கின்றார்கள். நம்முடைய வாழ்விலும் கூட நாம் ஐம்புலன்களுக்கு தீனியிட்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் எனில் நம்மோடு இருக்கிற மனிதர்களை நாம் காயப்படுத்துவோம், அவர்களை விட்டு பிரிவோம், நம்மை நாம் சார்ந்திருக்கின்ற நம் ஆண்டவரை நாம் பிரிவோம், அவரை காயப்படுத்துவோம். ஏனெனில் என்னுடையது, நான் விரும்புவது, என்னுடைய ஆசை, என்னுடைய உணர்வுகள் என்று நம்மை முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது நாம் தவறான முடிவுகளை எடுத்து சாபத்தையும் பாவத்தையும் நாம் கட்டிக்கொள்ளுவோம். எனவேதான் இந்த உணர்ச்சி பூர்வமாக எடுக்கின்ற முடிவுகள் குடும்பத்திலே பெரும் பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கின்றது. மாறாக ஆவியால் நடத்தப்படுகின்ற மனிதர்களாக சிலர்களைப் போல ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது நம் உணர்ச்சிகளுக்கல்ல நம் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கின்ற பொழுது உறவுகள் பலப்படுகின்றன, உறவுகள் திடப்படுகின்றன, ஆசி பெற்ற மக்களாய் மாற்றப்படுகின்றோம். சிலர்கள் சொல்ல, நாங்கள் வேறு யாரிடம் போவோம், வாழ்வுதரும் வார்த்தைகள் உம்மிடம் தான் உள்ளன, நாங்கள் உம்மோடுவே இருப்போம் என்று சொல்லி இணைந்து வாழ்கின்றார்கள். ஆக நம் வாழ்விலும் ஊனியல்பின் செயல்பாடுகளுக்கு நம்முடைய ஐம்புலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் எனில் நம் குடும்பத்தை பிரிப்பவர்களாக இருப்போம், குடும்பத்தில் பிளவை ஏற்படுத்துபவர்களாக இருப்போம். மாறாக உணர்வு பூர்வமாக நாம் ஆண்டவரிலும் அயலாரிலும் இணைந்து வாழ முற்படுகின்ற பொழுது நாம் இணைக்கின்ற மனிதர்களாக, கூட்டிச் சேர்க்கின்ற மனிதர்களாக இருப்போம். நம் வாழ்வின் முடிவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றன, நாம் எதால் இயக்கப்படுகின்றோம், சிந்திப்போம். அன்பின் ஆண்டவரே, ஆவியால் எங்கள் நிறைத்து எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துகின்றவரே, இதோ உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட மக்களாய் எங்கள் உணர்ச்சிகளுக்கு அல்ல, ஊனியல்பின் இச்சைக்குரிய செயல்பாடுகளுக்கு அல்ல, மாறாக ஆண்டவரே உம்மையும் அயலாரையும் முன்னிலைப்படுத்தி அவரோடு இணைந்து ஒன்றிணைந்து வாழ்கின்ற அன்பு இதயத்தை, ஆவியின் கனிகளாக கொடுக்கப்படுகின்ற பரிவும் மன்னிப்பும் பாசமும் அன்பும் அமைதி நிறைந்த இதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தருளும். நாங்கள் தடுமாறுகின்ற சூழ்நிலைகளிலே நீரே பலமாக இருந்து என் ஊனியல் இச்சைகளை வென்றெடுக்கின்ற பலனையும்
ஆவியின் அபிஷேகத்தில் நடக்கின்ற ஆச்சரியம் எங்களுக்கு தந்து எங்களை வழி நடத்துவீராக. ஆமேன். இயக்கம் அளிக்கும் ஆவியே, இயங்க வைக்கும் ஆவியே, இறைவன் அளித்த நல்வாக்கே, இனி எம்மில் எல்லாமே உமதாக்குவார். இயக்கம் அளிக்கும் ஆவியே, இயங்க வைக்கும் ஆவியே, இறைவன் அளித்த நல்வாக்கே, இனி எம்மில் எல்லாமே உமதாக்குவார். ஆவியே தூய ஆவியே, எம் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்றே. ஆவியே தூய ஆவியே, எம் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்றே.